வீட்டில் என்னென்ன நடக்கணுமோ அதுக்கு நான் கடைசி வாழ்நாள் ஃபுல்லாக கூட தான் இருப்பேன். அழுதுட்டாரு சொல்ல போனால். அவ்வளோ பெயின். ஏன்னா ஒருத்தர் ஒரு குடும்பம் 2 குடும்பன்றது வேற, 41 குடும்பம். ஒரு குடும்பத்தை ஒரு அறையில் போய் சந்திச்சு அவங்ககிட்ட பேசி அவங்களுக்கு ஆறுதலாக நின்று கஷ்டமா இருக்கு. ஏன்னா இது இவ்வளோ சம்பவம் நடக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது மாதிரி யாருக்கும் இங்கே நடக்கக்கூடாது. ரோட் ஷோவும் கிடையாதுன்றது கோர்ட் வேற சொல்லியாச்சு. 41 குடும்பத்தை சந்திட்டு பிறகு தான் ஒரு கொஞ்சமாச்சு அந்த ரிலீஃப்லேருந்து வெளியே வரலான்றதுனால தான். ஏன்னா அவங்களும் அந்த ரிலீஃப்லேருந்து வெளியே வரணும், என்னை பார்க்கணும், என்கிட்ட பேசணும், நான் அவங்களுக்கு ஒருத்தனையாக இருக்கணும், நான் அவங்கக்கிட்ட விட்டு பேசணுன்ற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் இந்த சந்திப்பு. அவங்களோட துக்கத்தை நம்ம எடுத்துக்கணுன்றது தான் ஒரு மைண்ட் செட்டு. யாரும் என்ன வேணால் பேசிட்டோம். இப்பயே இதை பற்றி ஒரு டிபேட் போயிட்டுருக்கு. அவர் வர வச்சு தான் பார்ப்பாரா, ஏன் நீங்களா போய் பார்க்க மாட்டீங்களா, ஒரு தலைமை போய் பார்க்கக்கூடாதா அப்படின்னு. பார்க்கறது ஒரு பிரச்சனை இல்லை, பர்மிஷன் நீங்கள் வாங்கி தரீங்களா, அதுதான் எங்கள் பிரச்சனை. அவர் போகிறது ஒரு நம்ம சொந்த நாட்டிலே பர்மிஷன் வாங்கி போகிறதுன்னா அது விஜய் நாங்கள் மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்குமே நடக்காது. ஏன்னா அது ஒரு பிராண்ட் இல்லையா, அந்த பிராண்டுக்கு ஒரு மவுஸ் இருக்குது இல்லையா, அது டக்குன்னு போயிட முடியாது. அதுக்காக எவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, அது மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் புரியாதவங்க சில ஆனால் அவங்க நம்ம இதுக்கு பேசிக்கிட்டு அது மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால மக்களுக்கு தெரியும், அந்த கரூர் மக்களுக்கு தெரியும். ஏன்னா இதை பற்றி யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு இஷ்யூவாக்கி திருப்பி அதை ஒரு கொச்சப்படுத்தி பேசுவாங்க. ஏன்னா 20 லட்சத்துக்கு கொச்சப்படுத்தினாலும் இவங்களாம், ஓகேங்களா, யார் சொல்கிறோன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் சில விஷயத்த சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அவர் எவ்வளோ மன அழுத்தத்தோடு இருந்தாலுன்றது எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப டல்லாக சோகமாக தான் இருந்திருக்காரு, ஃபேஸ் பார்த்தாவே தெரியுது. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்க சந்திச்சிட்டாரு. வரப்போகிற நாட்கள் அவங்களுக்கு அடுத்த அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அவங்க நல்லபடியாக கூட நின்று அவங்க எல்லாமே பண்ணுறேன்னு சொல்லியாச்சு. இனி அவர் உங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் தான் அவ்வளோ இப்படின்னு சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வரப்போகிற நாட்கள் இந்த அரசியல்ன்றது எப்படின்னு விஜய் நான் காட்ட போகிறாரு. அதுக்காக எல்லாருமே வெயிட் பண்ணுறோம். இந்த கரூர் இஷ்யூ நடந்தனால அவரால் எதுவுமே பண்ண முடியல. அவங்களை சந்திச்சுட்டு தான் நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை நான் யோசிக்கணுன்ற அளவுக்கு இருந்தார். இப்போ அதுவும் நடந்துடுச்சு. இதுக்கப்புறம் இதோட நிற்க போகிறதும் கிடையாது. இது அப்புறம் தொடர்ந்துட்டே தான் இருக்கும். அவங்க கூட நின்று எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதுவும் இருந்தாலும் சரி, தயங்காமல் என்னை கேளுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அவங்களுக்கு அது என்னென்ன தேவையோ அந்த மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த ஊரில் இருக்கிறவங்களும் செய்ய சொல்லியிருக்காரு. ஸோ கூடிய விரைவில் இதுக்கான அப்டேட் எல்லாம் உங்களுக்கு வெளியே வரும். அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி வந்துடுச்சு, அண்ணன் பண்ணார், எதனா ஒரு விஷயம் வரும், அது நம்மளும் பார்ப்போம். சில ஜால்ராங்கெலாம் இருக்குது, அதுவும் பார்ப்பாங்க. நெகட்டிவ்ஸ் நிறைய இருக்கும். ஆனால் செய்கிற விஷயம் நல்லது மட்டும் யாருக்குமே தெரியாது. அப்படி செஞ்சாலும் அது கெட்டதாக தான் பார்ப்பாங்க.